கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் கர்த்தருடைய வார்த்தையாக எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 18வது அதிகாரம் 27வது வசனம். துன்மார்க்கன் தான் செய்த துன்மார்க்கத்தை விட்டு விலகி நியாயத்தையும் நீதியையும் செய்வானே ஆகில் அவன் தன் ஆத்துமாவை பிழைக்க பண்ணுவான். எனக்கருமையானோர்களே, தன்னுடைய ஆத்துமாவை பிழைக்க பண்ணுவதற்கு அவன் எதை செய்ய வேண்டும்? நியாயத்தையும் நீதியையும் செய்ய வேண்டும். அப்போ இந்த உலகத்தினுடைய பாவங்கள், துன்மார்க்கமான காரியத்தில் வாழ்கிறவன் அவைகளை விட்டு நியாயத்தையும் நீதியையும் செய்யும் பொழுது அவன் தன் ஆத்துமாவை பிழைக்க பண்ணுவான். ஆகவே தான் இயேசு சொல்லுகிறார், நான் உன்னுடைய பாவங்களை பாராதபடிக்கு, என்னுடைய முகத்தை மறைக்காதபடிக்கு, உன் பாவத்தை அறிக்கை செய்த என்னிடத்தில் விட்டுவிடு என்று சொல்லுகிறார். வேதம் சொல்லுகிறது, துன்மார்க்கன் சாகிறது எனக்கு இவ்வளவும் பிரியமோ, அவன் தன் வழிகளை விட்டு திரும்பி பிழைப்பது அல்லவோ எனக்கு பிரியம். ஒருவேளை ஏதோ ஒரு பாவம் செய்துட்டேன், அல்லது பாவம் செய்கிற மனிதர்களோடு கூட நான் ஐக்கியப்பட்டு கொண்டிருக்கிறேன், என் இதயம் பாதிக்கப்பட்டிருக்கிறது, என்னால் மீண்டும் பரிசுத்தத்திற்கு திரும்ப முடியுமா, விழுந்து போனேன் அப்படின்னு நினைக்கிற தேவ பிள்ளையே, ஆண்டவர் உன்னை மீண்டுமாய் அழைக்கிறார். துன்மார்க்கன் சாகிறது எவ்வளவும் எனக்கு பிரியமோ என்று கேட்கிறார். அவர் நம்மை மாற்ற விரும்புகிறார், நம்மை பரிசுத்தவானாய் மாற்ற விரும்புகிறார். இந்த நாளிலும் கர்த்தரிடத்தில் நம்மை ஒப்பு கொடுத்து அவருடைய பாதைக்கு நேராக திரும்பும் பொழுது கர்த்தர் நம்மை மேன்மைப்படுத்துகிறவராக இருக்கிறார். கர்த்தர் நம்மை உயர்த்துகிறவராக இருக்கிறார். நீதியையும் நியாயத்தையும் செய்யும்படியாய் கர்த்தர் இன்று நம்மை அழைக்கிறார். நம்முடைய பழைய வாழ்க்கை, பழைய எண்ணங்கள், பழைய பாதைகள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டேன், ஆனாலும் எனக்கு நிம்மதி இல்லை என்று சொல்கிறீங்களா? நீதியையும் நியாயத்தையும் செய்யும்படியாய் கர்த்தரிடத்தில் திரும்புவோம். நீதியும் நியாயமும் என்ன? நம்முடைய வேதத்தை சொல்லப்பட்டிருக்கிற கற்பனைகள், வேதத்திற்கு கீழ்ப்படிந்து, கர்த்தர் சொல்லுகிற வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து, அவருடைய ஐக்கியத்திற்கு கீழ்ப்படிந்து ஜெபத்திலே தரித்திருக்கும் பொழுது நம்முடைய ஆத்துமாவை அவர் பிழைக்க பண்ணுவார். தேவப்பிள்ளவையே, நாமே ஆராய்ந்து பார்ப்போம். தவறு இருக்கிறோமா? ஒருவேளை என்னுடைய எதையுமே என்னை குற்றம் சாட்டி கொண்டு இருக்கிறதா? மீண்டுமாக ஆண்டவரிடத்தில் திரும்புவோம். அவர் நம்மை மேன்மைப்படுத்த விரும்புகிறார். அவர் நாம் பிழைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். நம்மை அர்ப்பணிக்கலாமா? இயேசுவினிடத்தில் கேட்கலாமா? என்னை மீண்டுமா எழும்ப பண்ணுங்க ஆண்டவரே, விழுந்துட்டேன் ஆண்டவரே, விழுந்துட்டேன், உண்மைதான், எனக்கு உதவி செய்யுங்க என்று சொல்லி கேட்கலாமா? எல்லாமே ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேளைக்காக நன்றி ஆண்டவரே. இந்த நாளிலும் நீர் கொடுக்கிற வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மீண்டுமாய் நியாயத்தையும் நீதியையும் செய்யும்படியாய் ஒவ்வொருவர் இருதயத்திலும் என் கர்த்தர் பேசிக்கொண்டிருக்கிற தயவிற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தை அதிசயத்தையும் அற்புதத்தையும் செய்ய வல்லமை உள்ளது. இந்த நாளிலே நீர் செய்கிற கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஆசீர்வதிங்கப்பா. கேட்கிற ஒவ்வொருவரையும் எடுத்து நிறுத்தும். உம்முடைய வருகையில் நாங்கள் சந்திக்க உதவிச்சு ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.